பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? என்ன சொல்ற? உன்னால அந்த சிங்கத்தை எதிர்க்க முடியாது? இதுக்கா எங்க அப்பா உனக்கு என்ன கட்டி வச்சாரு? அப்படின்னு ரொம்ப கோவமா அந்த பெண் யானை பேசுச்சு. இத கேட்ட அந்த ஆண் யானைக்கு ஆக்ரோஷம் வந்துருச்சு. தான் கூட்டத்துல இருந்து வேகமா தன்னந்தனியா அந்த சிங்கங்களை நோக்கி ஓடுச்சு. இப்படி ஓடி வர அந்த யானையை பார்த்த அந்த 3 சிங்கங்களும் 3 பக்கத்துல இருந்து அந்த யானையை நோக்கி பாஞ்சு வந்ததுங்க. பின்னாடியே வந்த அந்த பெண் யானை ஒரு சிங்கத்து மேல மோதி கீழே தள்ளி தன் காலால வேகமா ஓங்கி மிதிச்சுது. ஆமா, சிங்கம் செத்து போச்சு. இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு இருந்த மத்த யானைகளும் வேகமா ஓடி வந்து அப்புறம் அந்த 3 சிங்கங்களும் தரையோட தரையா நசுக்கப்பட்டு இறந்து போயிடுச்சுங்க. ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில சிங்கத்தை போல பல பிரச்சனைகள் வருது. எதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரிய முடியாம திக்கு திணறி போயிடுறோம். வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? ஆதி ஆகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆமாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சத்துருவை ஜெயிக்கிறதுக்காக சிலுவை மரணத்தையே ஏத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பிதாவோட வலது பாசத்துல உட்கார்ந்துட்டு இன்னைக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிட்டு இருக்கிறாரு. அவரால செய்ய முடியாத காரியம்னு என்ன இருக்கு? அப்புறம் ஏங்க புலம்புறீங்க? துதியுங்க. God bless you all.